புதுச்சேரியில் நாளை சர்வதேச யோகா திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் அரசு சார்பில் நகர் முழுவதும் தமிழ் புறக்கணிக்கப்பட்டு ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். மத்திய அரசின் ஆயுஷ் சுகாதாரத்துறை சார்பில் நாளை சர்வதேச திருவிழா யோகா திருவிழா நடைபெறுகிறது. கடற்கரை சாலையில் நடைபெறும் இவ்விழாவில் ஆயுஷ் சுகாதாரத்துறையின் மத்திய அமைச்சர் இவ்விழாவில் பங்கேற்க உள்ளார். மேலும் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் பலரும் இந்த விழாவில் பங்கேற்க உள்ளனர். இதற்காக விளம்பரம் புதுச்சேரி முழுவதும் வைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய சந்திப்புகளான அஜந்தா சிக்னல், ராஜா சந்திப்பு, அண்ணா சிலை, காமராஜர் சிலை, இந்திரா காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம் உள்ளிட்ட பல்வேறு நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் முக்கிய சந்திப்புகளில் இந்த பேனர் ஆனது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பேனரில் ஆங்கிலம் மற்றும் இந்தியில் மட்டுமே வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் எங்குமே இந்த விளம்பர பேனர்கள் இடம்பெறவில்லை. புதுச்சேரியில் ஏற்கனவே நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் இதுபோன்ற அரசு சார்பில் நடைபெறக்கூடிய அனைத்து நோட்டீஸ்களிலும் விளம்பர பலகைகளிலும் தமிழில் தான் இருக்க வேண்டும் என இது கட்டாயமாக்கப்படுகிறது என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவிக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.